भक्तिवेदांतदेशिकाय श्रीमते भक्ति विकास स्वामी के नाम नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी के नाम नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. Okay. So பகவத்கீதை உண்மை உறவிலிருந்து முதல் அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் 36 ஸ்லோகங்கள் நம்ம கேட்டிருக்கோம். கடைசியாக 36வது ஸ்லோகத்தில் இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிர மகன்களையும் நமது நண்பர்கள் கொள்வது நமக்கு சரியானதல்ல. முடியும். இதனால் நமக்கு என்ன லாபம்? இப்போ இத பேசுறது யாரு? அர்ஜுனன். ஸோ அர்ஜுனன் வந்து இப்போ தான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய மனதை வெளிப்படுத்தியிருக்கான். அதுக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஏன் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லக்கூடிய பல காரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இங்கே ஒரு காரணம், இதனால நமக்கு பாவம் வரப்போகிறது. சொந்தக்காரங்களை எல்லாம் கொன்னா, குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மதுசூதனா அப்படின்ற பெயர் வந்து கிருஷ்ணருக்கு அழைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா மதுன்ற அரக்கனை அழித்தவர் நீங்க வந்து அரக்கனை அழிச்சிட்டு புகழ் பெற்றவராக இருப்பீங்க. ஆனா என்ன வந்து நீங்க உறவினர்களை கொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான். ஸோ இப்போ பிரபுபாதர் பொருளுரையில அந்த அக்கிரமக்காரர்கள் யார் அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்கிறார். விஷம் கொடுப்பவர், வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர், பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர், செல்வத்தை கொள்ளையடிப்பவர், பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர், பிறர் மனைவியை கடத்தி செல்பவர், இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொள்ளலாம். அதனால் பாவம் ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு பிரபுபாதர். அர்ஜுனன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவங்களை எல்லாம் கொன்னா பாவம் வரும் அப்படின்னு. ஆனா அது அர்ஜுனனுடைய தவறான புரிதல். ஏன்னா சாஸ்திரமே சொல்றது இந்த மாதிரியான அக்கிரமக்காரர்களை கொல்றதுல பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த எல்லா விதமான அக்கிரமங்களையும் பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் பண்ணியிருக்காங்க. வீட்டுல நெருப்பு வச்சிருக்காங்க, மனைவியை மானபங்கப்படுத்திருக்காங்க, சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க, நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆயுதங்களால் தாக்கி கொள்ள பார்த்தாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா எல்லா இங்க அக்கிரமங்களையும் பண்ணவங்களா இருக்காங்க. ஸோ அதனால இவங்களை கொல்றது கண்டிப்பா பாவம் கிடையாது அப்படின்றது நமக்கு சரியான புரிதலாக இருக்கணும். அர்ஜுனன் சாதாரண மனிதர் அல்ல. அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல. மேலோட்டமா பார்க்கறதுக்கு இப்ப நிறைய பேர் கிருஷ்ணர் மேல ஒரு குற்றம் சுமத்துவாங்க. பாருங்க, அர்ஜுனன் வந்து வன்முறை வேண்டாம், என்ன சமாதானமா போயிடலாம், அவங்களே இருந்து ஆட்சி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவனா இருக்க பார்த்தான். ஆனா அவனை வந்து சண்டை போட சொல்லி அவனை கெட்டவனை ஆக்குனது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேல குறை சொல்லுவாங்க.
ஆனா அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பரம புருஷ பகவான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். ஏன்னா தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். இப்ப நீங்களோ நானோ சட்டத்தை உருவாக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் என்ன பேசுறாரோ அதுதான் சட்டம். ஏன்னா அவர் பூரண புருஷோத்தமர், அவர் குறையில்லாதவர், அவருக்கு மேலே வேற யாரும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. வேதம்ன்றதே அவர் கொடுத்தது தான் நமக்கு. அவருடைய திருவாயிலிருந்து வந்தது தான் வேதம். ஸோ அப்போ எது சரி எது தவறுன்றத அவரை விட உயர்ந்த நிலையில யார் இருக்காங்க தீர்மானிக்கிறதுக்கு? ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதுதானே நியாயம், அதுதானே தர்மம், அதுதானே உயர்ந்த தீர்ப்பா இருக்க முடியும். ஸோ அப்ப கிருஷ்ணர் சண்டை போடுன்னு சொல்றார். அப்படின்னா ஒரு சத்திரியனா அர்ஜுனன் இங்க சண்டை போட்டு தான் ஆகணும்ன்றது கிருஷ்ணருடைய விருப்பம். ஒரு சத்திரியனுடைய தர்மம் அது. கோழைத்தனமா இருந்துடக்கூடாது. இங்க சில பிரபுபாத பொருள் கூட ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை. இப்போ இதே மாதிரி சூழல் வரும்போது ராமாயணத்துல பார்த்தோம்னா ராமர் சண்டை போட ஆரம்பத்துல இருந்து முடிவோட தான் இருக்கிறார். ஏன்னா ஸோ அதனால அங்க ராமர் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்லாம் நினைக்கல. ஏன்னா ஸோ அதனால இங்க அர்ஜுனனுக்கு இந்த அக்கிரமக்காரர்களா இருக்கவங்க யாரு தெரியாதவங்களா இருப்பாங்க, இங்க வந்தவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி. இங்க வித்தியாசமா இருக்கு. என்னன்னா இந்த அக்கிரமங்கள் எல்லாம் குடும்பத்திலே இருக்கவங்களாவே இருக்காங்க, ரொம்ப நிறைய வேண்டப்பட்டவர்களா. அதனால அர்ஜுனனுக்கு அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குறது. ஸோ அரசியல் காரணங்களுக்காக சொந்த வினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுவது சிறந்தது என்று அர்ஜுனன். தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை இவன் லாபம் என்று கருதவில்லை. சோ இந்த மாதிரி இந்த பாவம் வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணமாக சொல்லி இந்த போர் புரியறதுல இருந்து அதை தவிர்க்க முயற்சிக்கிறான் அர்ஜுனன். ஸோ 37, 38 ஸ்லோகங்கள். ஜனார்தனரை பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும்? இப்ப அவங்களுக்கு தான் பாவம் எது என்ன புண்ணியம் எதுன்றது தெரியல. அவங்கதான் தப்பான வழியில போறாங்க, அவங்கதான் அக்கிரமம் பண்றாங்க. அப்படின்னா நம்மளும் அதையே பண்ணலாமா? நமக்கு தான் இது பாவம்னு தெரியுது இல்லை, இது குற்றம்னு தெரியுது இல்லை, ஏன் தெரிஞ்சும் ஏன் நம்ம அதை செய்யணும் அப்படின்றது அர்ஜுனுடைய கேள்வி. ரொம்ப நியாயமா இருக்குல்ல? ஒரு தர்மவாதியா நீங்க ஒரு நடுநிலைவாதியா நீங்க இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமா தோணுது அர்ஜுனன் பேசுறது எல்லாமே. ஆனா இது எதுவுமே சரியில்லை. அது எப்படின்றத நம்ம வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். அதை கிருஷ்ணர் அர்ஜுனுடைய இந்த ஒவ்வொரு வாதத்தையும் எப்படி முறையடிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சோ போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அரைகூவல் கூவப்பட்டால் சத்திரியன் மறுக்கக்கூடாது. இது சத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு குணம். சத்திரியர்கள் முன்னாடி யாராவது சவால் விட்டுட்டாங்க, சண்டை போடுறதுக்கோ சூதாடுறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சவால் விடப்பட்டால் அந்த சவாலை எதிர்கொண்டாகணும். அவன் தான் சத்திரியன். கோலத்தனமா இல்லை என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் சத்திரியனே கிடையாது. குறிப்பா சண்டை போடுறதுக்கெல்லாம் போர் புரியறதுக்கெல்லாம் சவால் விட்டுட்டா அந்த சவாலை எதிர்கொண்டுதான் ஆகணும். நீங்க தோத்து போர்ல மடிஞ்சா கூட உங்களுக்கு ஏன்னா
புண்ணியம் தான் சேரும். நீங்கள் வந்து எதையும் இழக்க போகிறது கிடையாது. ஆனால் போக மாட்டேன்னு சொல்லி போகிற தவிர்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகலைன்னு சொல்லி உங்கள் செய்த தர்மத்தை பின்பற்றாததன் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து இங்கே அர்ஜுனன் சொல்கிறது வந்து, இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டு இந்த வீரர்கள்லாம் இறந்து போனாங்க அப்படின்னா குலநாசம் ஆகும் அப்படிங்கிறார். என்ன சொல்லப்படுது? ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் இப்பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும். ஏன் ஈடுபட வேண்டும்? ஏன்னா இப்போ சில பிரபாதர் அது பொருள் இங்க உபன்யாசத்தில் விளக்குறார். அர்ஜுனன் 2 சக்தி வாய்ந்த வம்சங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதால் வரவிருக்கும் கொடூர விளைவை எண்ணி பயப்படுகிறார். பேத மன்னர்களின் அதிகாரத்தை சார்ந்திருந்த ஒட்டுமொத்த சமுதாயம் சீரழிந்து போகும். முன்னோர்களுக்காக அல்லது எதிர்கால சந்ததியினருக்காக எந்த யாகமும் செய்யப்பட மாட்டாது. இளைஞர்கள் தடையற்ற அற்பமான மற்றும் தூய்மையற்றவர்களாக மாறுவார்கள். ஒரு சக்தி வாய்ந்த அரச வம்சத்தை வெல்வது உண்மையில் முழு உலகத்தின் எதிர்காலத்தையும் மங்கச் செய்து எல்லையற்ற துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் எதிர்காலத்தை நினைச்சு அர்ஜுனன் சிந்திக்கிறான். என்ன நடக்கும்? இப்போ இந்த வீரர்கள்லாம் இறந்து போனாங்கன்னா அப்போ அவங்களுடைய மனைவிகள்லாம் விதவையாவாங்க. மனைவிகள்லாம் விதவையானாங்கன்னா அப்போ அவங்க வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ கணவன் இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழும்போது அவள் மற்ற ஆட்களோடு பழகிறதுக்கு திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகள் சரியான நடத்தையோட வரவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களும் நடத்தை கட்டவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த சமூகம் மொத்தமும் எப்படி ஒரு நல்ல தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு சமூகமாக இல்லாமல் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு சமூகமாக வளரும். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஒரு எதிர்காலத்தை நினைச்சு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அர்ஜுனனுடைய எண்ணம் இருக்கு. அர்ஜுனன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புண்ணிய ஆத்மாவா இருக்கிறதுனால அவ்வளவு சிந்திக்க முடியுது. துரியோதனின் கட்சியினர் இந்த புண்ணியமான, பாவமான அல்லது தர்மமான செயல்கள் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை. ஏனெனில் லோபோகத சேதசா ராஜ்யத்தை பெறுவதற்கான பேராசை காரணமாக அவர்கள் தங்கள் அறிவை இழந்து விட்டனர். காமம் அல்லது பேராசையால் மயங்கிய ஒருவர் அனைத்து புத்திசாலித்தனத்தையும் இழக்கிறார். எனவே அர்ஜுனன் பக்தனாக இருப்பதால் பல விஷயங்களை பரிசீலிக்கிறான். ஒரு பக்தன் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். யாரும் அவனை குற்றம் சொல்லாத வகையில் அவன் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அவன் எப்படிப்பட்ட பக்தன்? ஸோ இப்போ கௌரவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காமம், பேராசை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அறிவை இழந்தவர்களாக, முட்டாள்தனமாக இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அர்ஜுனன் ஒரு தூய்மையான ஆத்மா என்பதால, ஒரு வைஷ்ணவன், ஒரு பக்தன் என்பதால அவனுடைய மனசுல இதெல்லாம் ஒரு பாவமான செயலாக, குற்றமான செயலாக பார்த்து அதை தவிர்க்க பார்க்கிறான். ஸோ அடுத்த ஸ்லோகத்துல குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீது இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஸோ வர்ணாசிரம வழிமுறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு. ஆனால் மூத்தோர் மரணம் அடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் குல பண்பாடுகள் நின்று விடலாம். எஞ்சியிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு
ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கலாம். எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழித்தல் கூடாது. ஸோ இப்போ இந்த போர் நடந்தால் இந்த போர்ல இருக்கக்கூடிய எல்லா இந்த சத்திரியர்களும் நிறைய மூத்தவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஏன்னா அப்போ இந்த சமூகத்துல வழி நடத்தக்கூடியவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள்ன்றவங்க இல்லாம போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்யாம போயிடப்படும். சம்ஸ்காரம் அப்படின்னா தூய்மைப்படுத்தும் வழிமுறைன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான். அதாவது இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறந்து போகிற வரைக்கும், இறந்த பின்னாடி கூட அந்த உடலை அடக்கம் பண்ற வரைக்கும் பலவிதமான சடங்குகள் செய்யப்படுறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்துல இன்னைக்கு என்னதான் நவீன கால முன்னேற்ற வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நிறைய பாரம்பரியமான கலாச்சாரம் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டுட்டு வந்தா கூட இந்தியாவில் இன்னமும் நிறைய விஷயங்கள் பின்பற்றப்பட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு முதல்ல நாமகரணம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டு விழா நடத்துவாங்க, அதுக்கு ஒரு சடங்கு நடத்துவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முடி எடுத்துட்டு மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க, அது ஒரு சடங்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை தவழ்ந்து அது கொஞ்சம் வளர்ந்து வர வர அதுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது அதை எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு சடங்கு நடத்துவாங்க. இப்படி அந்த குழந்தையோட வளர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் திருமண சடங்கு இருக்கும். இந்த மாதிரி அந்த குழந்தையோட ஒவ்வொரு அடியிலையும் இந்த மாதிரி தூய்மைப்படுத்திக்க, அதாவது இது ஏன் தூய்மைப்படுத்தும் சடங்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இப்ப இந்த மாதிரி சடங்குகள் செய்யப்படும் போது இந்த வர்ணாசிரம அமைப்புல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாமகரணம் அப்படின்னா பெயர் சூட்டு விழா அப்படின்னா பெருமனே சும்மா குழந்தைய கொண்டு பெயர் சொல்லி விட்டுற மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, சில பிராமணர்களை அழைப்பாங்க, அங்க கீர்த்தனம், நாம கீர்த்தனம் நடக்கும், பகவானுடைய கதையை பேசுவாங்க. அதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க, பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பாங்க, யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகம் பண்ணதுக்காக பிராமணருக்கு தட்சணை கொடுப்பாங்க. முற்காலங்கள்லாம் பிராமணர்களுக்கு நல்ல தாராளமா தானம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பிராமணர்கள் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா யாரும் முன் அவங்களா தட்சணை கொடுக்கறது இல்லை. அதனால இந்த சடங்குக்கு இவ்வளவு சார்ஜ் அப்படின்னு கட்டணம் ஆர்டர் முன்னாடியே சொல்லி வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா முன்பு எல்லாம் பிராமணர்கள் அப்படி கிடையாது, இவ்வளவு சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பிராமணர்கள் அவங்க கடமையை அவங்க செய்வாங்க. இவங்க பிராமணர்களை பராமரிக்க வேண்டியது ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு. சமூகத்துல பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்த, சந்நியாச அப்படின்ற 4 நிலைகள், 4 பிரிவுகள் இருக்கு, 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணங்கள்ல கிரகஸ்த குடும்பஸ்தர்கள் மட்டும்தான் பொருளை ஈட்டக்கூடியவர்கள், வருமானம் செய்யக்கூடியவங்க. பிரம்மச்சாரிகள் எதுவும் சம்பாதிக்கிறது கிடையாது, வனப்பிரஸ்தர்களும் சம்பாதிக்கிறது கிடையாது, சன்னியாசிகளுக்கும் வருமானம் எதுவும் கிடையாது, அவங்க எந்த தொழிலோ வியாபாரமோ பண்றது கிடையாது. அப்போ இந்த சமூகத்துல குடும்பஸ்தர்கள் மட்டும்தான் பொருள் சேர்க்கக்கூடியவங்க, சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க மட்டும்தான் மற்ற 3 வர்க்கத்துல இருக்கவங்களையும் பராமரிக்கணும். அதுதான் அமைப்பு, இயற்கையான பகவானால ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ அப்போ இந்த பிராமணர்கள் குடும்பஸ்தர்களா இருந்தா கூட அவங்களும் சம்பாதிக்க மாட்டாங்க, அதாவது சம்பளம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையை பேசணும், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசணும். உண்மையை பேசணும்னா கையிட்டு சம்பளம் வாங்கிட்டு முதலாளிகிட்ட உண்மையை பேச முடியாது. சில சமயத்துல முதலாளிகிட்ட பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அவர் உண்மையை பேச முடியாது. அதனால அவங்க சம்பளம் வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தட்சணை பெறுவாங்க. தட்சணைன்றது
தட்சிணை கொடுக்குறவங்க பார்த்து கொடுக்கறது, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ. இருக்கிறவங்க நிறைய ஏன்னா தங்கம் வைரம் அப்படின்னு அள்ளி கொடுப்பாங்க. இல்லாதவங்க அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வர்ணாசிரம அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான இந்த ஏற்பாடுகள் இருந்தது. ஸோ இப்போ இந்த ஏற்பாடுகள்ல யார் செய்வாங்க? வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்னைக்கு நமக்கு நவீன சமூகத்தில் இன்னைக்கு கிராமங்கள்ல என்ன இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் பின்பற்றப்படுது. அதே சிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் யாராவது செய்யறாங்களா? இன்னைக்கு சிட்டிக்கு வந்துட்டா யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா இளம் தம்பதியர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் சடங்கு பண்ணணுன்றது அவங்களுக்கும் தெரியறது இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் செய்யாமையே இப்படி வளர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த சடங்குகள் நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய அந்த யாகங்கள், அந்த தானம், அந்த தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யாம போறதுனால அவங்களுக்கு தூய்மைப்படுத்துறதுக்கான தன்னை இந்த இந்த இருப்புல இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து நம்ம அடையக்கூடிய இந்த களங்கங்கள் பாவ செயல்கள்ல இருந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. அப்ப மேலும் மேலும் பாவங்கள் சேர்ந்துகிட்டே போகுது. ஏன்னா ஆசைகள் குறையறது கிடையாது, ஆசைகள் அதிகமாயிட்டே போகுது. ஆசை அப்படின்னா அந்த ஆசையை அடையிறதுக்காக, அந்த விருப்பத்தை அடையிறதுக்காக, காமத்தை அடையிறதுக்காக என்ன பண்றோம்? நம்ம இன்னும் தப்பான செயல்கள்ல கூட ஈடுபட வேண்டியிருக்கு. பாவம் இது தப்புன்னு தெரிஞ்சுமே கூட அதை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ நிறைய பாவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போறது. அப்போ அதனால இந்த சமூகம் வந்து என்ன ஆகும்? இன்னும் அதிக துன்பம் அடைஞ்சிட்டே இருக்கு. அப்போ ஒரு தலைமுறை இந்த மாதிரி எந்த புண்ணிய செயல்களும் செய்யல, இந்த சடங்குகள்லாம் எதுவும் செய்யல அப்படின்னா அடுத்த தலைமுறை சுத்தமா இருக்காது இல்லையா? இப்ப இந்த தலைமுறையில யாரும் செய்யலன்னா அடுத்த தலைமுறையில சுத்தமா இருக்காது. இப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல டிவி இல்லாத போது வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க கேட்டு வளர்ந்த ராமாயணம் மகாபாரதம் கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ராத்திரி தூங்க போகும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க? ராமாயண மகாபாரத கதை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நடுராத்திரி வரைக்கும் பேர குழந்தையும் பாட்டி தாத்தாவும் எல்லாம் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு யாரும் கதையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. மாறாக இன்னைக்கு பெரியவங்களுக்கு ஒரு போன் வந்தா அந்த போனை எப்படி அட்டன் பண்றது இன்னும் அப்படின்ற அந்த விவரங்கள்ல தெரியல. ஆனா சின்ன குழந்தைக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகுது? அந்த குழந்தை வந்து என்ன பாட்டி உனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, உனக்கு இது இவ்வளவு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை இழந்து போறாங்க. அவங்கள மதிக்கிறது போயிடுது இல்லையா? இன்னைக்கு சமூகத்துல அது நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப பெரியவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னா, இருந்தாலே எப்படி இருக்கு, இல்லவே இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். இதெல்லாம் அர்ஜுனன் சிந்திக்கிறான். ஏன்னா சண்டை போடுறதுன்றது வந்து சும்மா எடுத்தோம் பிடிச்சோம் செஞ்சுட்டு போயிடணும் பத்தாது. யோசிக்கணும், சமூகத்தை பத்தி சிந்திக்கணும். எவ்வளவு பொறுப்புள்ள வேணா இருக்காங்க பாருங்க. ஆனா கிருஷ்ணர் இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அர்ஜுனன் இவ்வளவு சிந்திச்சு இவ்வளவு ஏன்னா தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறானே அப்படின்லாம் கிருஷ்ணர் பார்க்கல. அடுத்த ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். கிருஷ்ணரை குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கம் அடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விருஷ்ணி குலத்தவரை தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. இப்ப இந்த அதர்மம் தலையெடுக்கும் போது பெண்கள் எல்லாம் களங்கம் அடைகிறாங்க. பெண்மையின் சீரழிவில் தேவையற்ற சந்ததி. இங்க வர்ணசங்கர அப்படின்னு அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. வர்ணசங்கர் அப்படின்னா தேவையற்ற சந்ததி.
அப்படின்னா சொல் பேச்சு கேட்காத, எந்த ஒரு ஒழுக்கம், தர்மம், இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எதுவும் தெரியாத ஒரு தலைமுறை அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில எல்லாம் பாருங்க, மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் யாருக்கு என்ன தெரியும்? யாரையாவது மதிக்க தெரியுமா? யாருக்காவது ஏன்னா சொல் பேச்சை கேட்கறதுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நீ யார எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்றாங்க. எனக்கே தெரியும், எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இப்படிதான் இன்னைக்கு அந்த சமூகமே வளருது. அப்படி இருக்கும்போது என்ன நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? எப்படி அவங்கள ஒழுங்குபடுத்த முடியும்? எப்படி அவங்கள நல்வழிப்படுத்த முடியும்? இன்னைக்கு பெரியவங்களும் அப்படிதான் இருக்காங்க. குழந்தை அவனா முடிவு பண்ணிட்டுங்க, அவனுக்கு என்ன வேணுமோ அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் குழந்தை. ஏன்னா நேற்று வரைக்கும் அவனுக்கு சாப்பிட கூட தெரியல, நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க. எது என்னன்னே தெரியும். பிறக்கும் போது எல்லாருமே முட்டாளாதான் பிறக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா வர்றோம் இல்லையே. அப்போ நம்ம வளர வளர நமக்கு யாராவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். அவனா முடிவு பண்ணிட்டோன்னு விட்டா எப்படி போய் 5 வயசு குழந்தைய அவன் விருப்பத்துக்கு இருக்கட்டுங்க, அவன் பள்ளிக்கூடம் போகணும்னா போட்டு வேணான்னா விட்டுட்டோம் அப்படின்றாங்க. அது எப்படி? அப்புறம் எதுக்கு நீ பெற்றோரா இருக்க? அப்போ அப்பா அம்மாவோட பொறுப்பு என்ன? உங்க அப்பா அம்மா உங்களை அப்படி விட்டு இருந்தா இப்ப என்ன கதையா இருக்கு உங்களுக்கு? நீங்க பள்ளிக்கூடம் போகாம இருந்திருந்தா, யாருமே படிக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓகே, அங்க இங்க ஏன்னா சிலர் படிக்காம கூட நல்ல பொருளாதாரத்தோட நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் கூட. பட் எல்லாராலையும் அது முடியுமா? இங்க பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், வாழ்வில் அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும். சமூகத்துல நல்ல மக்கள் இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம். இது எல்லாத்துக்குமான ஆதாரம் நல்லவர்கள் இருக்கும்போது தான். கெட்டவர்கள், மோசமானவர்கள், பாவம் பண்றவங்க எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு சமூகத்துல இந்த அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் இதெல்லாம் கிடையாது, இல்லாம போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். நன்மக்கள் தலை தோங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு தகுந்தாற் போல வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சமுதாயம் அதன் பெண் குலத்தின் கற்பையும் நண்பகத்தன்மையையும் பொறுத்து இருக்கிறது. பெண்கள் எந்த அளவுக்கு கற்போடு இருக்காங்களோ, எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களோ, அதை பொறுத்து தான் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா வளரப்போகுதுன்றது தெரியும். இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு இந்த மாடர்ன் உலகத்துல பெண்கள்லாம் எப்படி உடை உடுத்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முற்காலத்துல வேத கலாச்சாரத்துல எல்லாம் பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வெளிப்படுத்துவதன் மூலமா ஆண்களை கவர்ந்தாங்க. நிறைய நற்குணங்கள் அவங்க கிட்ட இருந்தது. அதை வெளிப்படுத்துறது மூலமா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இப்படின்லாம் தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல குணங்கள் அவங்க கிட்ட இருந்தது. அந்த குணங்களை கொண்டுதான் ஆண்கள் கவரப்பட்டார்கள். என்ன? ஆனா இன்னைக்கு அந்த நற்குணங்கள் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க? உடலை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு உடலை அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்கள் கவர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஆண்களை கவர்றதுக்கு அவங்க கிட்ட நல்ல குணங்கள் கிடையாது. இது என்ன ஆகும்? எப்படி அந்த சமூகம் நல்ல பண்புள்ள, நல்ல கலாச்சாரம் உள்ள ஒரு சமூகமா வளர முடியும்? சேலம் இன்னைக்கும் ஒரு கிராமம் மாதிரி தான். சேலம் அந்த அளவுக்கு இது ஒரு சிட்டியா இருந்தா கூட இது அந்த அளவுக்கு மோசமா ஆகலை. நம்ம அதெல்லாம் நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம்.
நீங்க பெங்களூர் போங்க, ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் இங்கிருந்து போய் பாருங்க. பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாடியும் பெண்கள், இளம் பெண்கள் சிகரெட் குடிக்கிறது என்ன, இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கீழே ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க, டிஷர்ட்டுக்கு கீழே ஏதாவது இருக்கானே தெரியல. அந்த டிஷர்ட் மறைகிற அளவுக்கு கூட கீழே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இந்த சமூகம் நல்லபடியா வளர முடியும்? இதெல்லாம் கேட்டா பெண்கள் என்ன உடை உடுத்தணும் உடுத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு நீங்க யார்? அப்ப யார் சொல்லுவாங்க? இப்ப இந்த சமூகம் கெட்டு போகுது இல்லையா? இந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துல ஒரு பிரஜையா எனக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நான் ஒரு நல்ல மக்கள் இருக்கக்கூடிய சமூகத்துல வாழ விரும்புறேன். அதை நீங்க கெடுக்குறீங்க. அப்ப ஏன் கேட்க மாட்டேன் நானு? எது சரி எது தவறுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு தானே வளர்த்துருக்கிறோம். நெருப்ப தொட்டா சுடுன்னு நமக்கு பெற்றோர்கள் சொல்லிதானே நாம அதை தொடாம வளர்ந்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல அம்மா காய்கறி வெட்டி இருக்கும் போது நம்ம போய் கத்தி எடுத்தோம்னா பரவாயில்லமா வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. இல்ல, அது தப்பு, அது உனக்கு தீங்கு உண்டாக்கும், அது கெடுதலை உண்டாக்கும், வெட்டிடும், ரத்தம் வரும் அப்படின்னு நம்மளை தடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்போ நம்ம இந்த மாதிரி வளர்ந்துட்டு இப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா எப்படி? யார் சொல்ல முடியும் சொல்லுங்க இந்த உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும்னு? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தா கூட நம்ம எவ்வளவு கத்துட்டு இருந்தாலும் இன்னும் கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இந்த உலகளவு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றது எவ்வளவு ஒரு முகத்தை அந்த அகங்காரம் கொண்டிருக்க ஒரு குணம் பாருங்க. குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது. அதுபோலவே பெண்களும் எளிதில் வீழ்ச்சி அடையும் சுபாவம் உடையவர்கள். எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களில் பாதுகாப்பு தேவை. பெண்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் வேணும், பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெண்ணியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த சமூகத்துல நிறைய தவறான விஷயங்கள் இன்னைக்கு பரப்பப்பட்டு இருக்கு. பெண்கள் நிறைய தவறான புரிதலோடு இருக்காங்க அதுல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் குழந்தைகளை போல, குழந்தைகளை சுதந்திரமா நீங்க விட்டுட முடியுமா? நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி இல்லையே. எப்பவும் பாதுகாப்போட தான் நம்ம இருந்தாங்க, அந்த குழந்தையை வளர்த்தாங்க. எப்பவும் நம்மளுடைய கண்காணிப்புல இருந்துகிட்டே இருக்கணும், பெரியவங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா எந்த சமயம் வேணா அந்த குழந்தை தனக்கு கெடுதலை உண்டு பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. ஸோ அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் சிறு வயதுல இருந்து பிறந்ததுல இருந்து இளம் வயது வர வரைக்கும் தன்னுடைய தந்தையோட பாதுகாப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் அவள் தன்னுடைய கணவனுடைய பாதுகாப்புக்கு வர, திருமணமான பிறகு. அதுக்கப்புறம் தனக்கு பிறக்கிற மூத்த மகனுடைய பாதுகாப்புக்கு வர. ஏன்னா கணவன் வானப்பிரஸ்தம் எடுத்துக்குவான். அவனுக்கு ஒரு 70-75 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் குடும்ப பொறுப்புகளை விட்டுட்டு, ஆக்சுவலா 50 வயசுக்கு அப்புறம் சாஸ்திரம் சொல்லுது பஞ்சஸ்ரோத்வம் வனம் ரஜே. ஒரு 20 வயது 22 வயது 25 வயசுல அதிகபட்சமா அவன் திருமணம் பண்ணிக்கிறான்னா, அவனுக்கு 50 வயசு ஆகும்போது குழந்தை முதல் பையன் 25 வயசு அடைஞ்சிருவான். ஆல்ரெடி அவன் வளர்ந்துடுவான். ஸோ வளர்ந்த மகனுடைய பொறுப்புல மனைவியை விட்டு கணவன் வானப்பிரஸ்தம் எடுத்துக்கணும். இதுதான் வேத கலாச்சாரம், இதுதான் பண்பாடு. ஸோ அப்போ அந்த பெண்ணானவள்
அவளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஆணோட பாதுகாப்போட இருக்க. பாதுகாப்போட இருங்கன்னு சொன்னா இன்னைக்கு மக்கள் கோபப்படுறாங்க. எனக்கு தேவையில்லை, என்னால தனியா எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். அப்போ அதனால அடையக்கூடிய விளைவு என்ன பாருங்க. இப்ப இன்னைக்கு இந்த கற்பழிப்பு, ஏன்னா பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி தினம் இன்னைக்கு நியூஸ்ல பாக்குறோம். இன்னைக்கு இதெல்லாம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு ஆண்களுடைய பாதுகாப்பு வேணான்னு அவங்க தனியா போகும்போது அப்போ இருக்கிற கெட்ட குணம் உள்ள ஆண்கள் அத வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. பல ஆண்கள் இருக்கிற இடத்துல போய் வேலை செய்யறதே தப்பா நினைச்ச ஒரு சமூகம் இன்னைக்கு நைட் டியூட்டி போறாங்க பெண்கள். இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்கள் யாரும் நைட் டியூட்டி வேலை செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு சமூகமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, இந்த பெண் சுதந்திரம், பெண்ணியம் அப்படின்னு சில ஆண்களும் கூட அதை பத்தி பேசுறாங்க. காரணம் அப்பதான் பெண்களை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஆனா துரதிர்ஷ்டவசமா பெண்களுக்கு இன்னைக்கு இது தெரியறது கிடையாது. அதனால அவங்க தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை நம்மளே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோன்றத அவங்க உணராம இருக்காங்க. ஆனா சாஸ்திரம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. பகவத்கீதை ஆன்மீக வாழ்க்கையோட ஈன்னு சொல்றோம் நம்ம. இதுதான் பிரபுபாதர் சொல்றாரு, இதுதான் ஆரம்ப பாடம். இந்த ஆரம்ப பாடத்துல எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு பாருங்க. அதுவும் முதல் அத்தியாயம். இன்னும் பகவத்கீதா உபதேசம் ஆரம்பிக்கவே இல்லை. முன்னாடியே நம்ம சொன்னோம், இந்த முதல் அத்தியாயம் ஒரு அறிமுக மாதிரி தான். இந்த கீதா உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் என்னன்றது தான் விவரிக்கிறது. இந்த அத்தியாயத்திலே இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. ஓகே. பல்வேறு அறச்செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் பெண்கள் கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள், சுரம்போக மாட்டார்கள். பெண்கள், சாணக்கிய பண்டிதரின் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல, அதனால் நம்பகமானவர்களும் அல்ல. எனவே அவர்களை எப்போதும் பலவிதமான அறம் சார்ந்த குல பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களது கற்பும் பக்தியும் வர்ணாசிரம முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். இத்தகைய வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் போது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். இதனால் பெண்களின் கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் சோரத்தை கள்ள தொடர்புகளை பெருக்குகின்றனர். இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர். இந்த ஸ்லோகத்துக்கான உபன்யாசத்தில் பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தா என்று அழைத்தார். ஆனால் இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை வார்ஷ்ணேயா, விஷ்ணு வம்சத்தவரே என்று அழைக்கிறான். ஏனெனில் விஷ்ணு வம்சம் அழிவின் விளிம்பில் இருந்ததால் கிருஷ்ணர் எப்படி உருவானார் என்று அவர் நினைக்க வேண்டும் என்று அர்ஜுனன் விரும்புகிறார். சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார், விஸ்வாசம் நைவ கர்த்தவ்யம் ஸ்ரீஷு ராஜகுலேஷு ச. பெண்களை நம்பாதே. விஸ்வாசம் நைவ கர்த்தவ்யம் ஸ்ரீஷு. ஸ்ரீஷு என்றால் பெண்கள், ராஜகுல அரசியல்வாதிகள். ஆம், விஸ்வாசம் நைவ கர்த்தவ்யம் ஸ்ரீஷு ராஜகுலேஷு ச. அரசியல்வாதி அல்லது பெண்களை ஒருபோது நம்பாதீர்கள். நிச்சயமாக ஒரு பெண் கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது அந்த நிலை வேறு. நாங்கள் சாதாரண பெண்களை பற்றி பேசுகிறோம்.
ஸோ இப்போ பெண்களை நம்பக்கூடாது இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சமூகத்தில் சொன்னால் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு வரும். ஆனால் இதுதான் சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உடனே கோபப்பட்டு எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்போ இங்க சொல்றது சரியா போயிடுது. ஏன் நம்ப கூடாதுன்னா இப்படிதான், இந்த மாதிரி மன எழுச்சியில உணர்ச்சி வசப்பட்டு எடுத்ததுக்கு எல்லாம் கோபப்பட்டா அப்ப எப்படி நம்பலாம்? ஏன்னா முன்னாடியே சொன்னது போல பெண்கள் குழந்தைகள் மாதிரி ரொம்ப எளிதாக அவங்களுடைய மனசை மாத்திட முடியும். நீங்க பார்க்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப எளிதா புரியும். நல்லாவே இருப்பாங்க உங்க வீட்டுல, அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்த நாளே வேற மாதிரி இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஒரே ஒரு நாள் தான் போயிட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஒரு நாள் ஒரு போன் கால் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க, கோபம் வரும், சண்டை வரும். இதெல்லாம் சாதாரண விஷயம். காரணம் அவ்வளவு எளிதா அவங்க மனசை மாத்திட முடியும். அது அவங்களுடைய இயற்கை. இது அவங்க பக்கம் தப்பு கிடையாது, பெண்கள் தவறானவர்கள் சொல்லல, பட் இதுதான் அவங்களுடைய இயற்கை. ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்கள் இயற்கையாகவே ஒரு விஷயத்த கொஞ்சம் சிந்திப்பாங்க, யோசிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, அது பெண்களுடைய இயற்கை. அதனால பெண்களுக்கு சமூகத்துல வேத கலாச்சாரத்துல ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படல. வேத கலாச்சாரத்துல அவங்களுக்கு ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி முதலமைச்சர் பதவியோ அல்லது ஜனாதிபதி பதவியோ அந்த மாதிரி உயர்ந்த பதவிகள்ல எதுவும் கொடுக்கப்படாது. சத்திரிய குடும்பத்துல பெண்கள் இருந்தாங்க, ஆனா அவங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து தீர்மானம் செய்யறவங்க கிடையாது, எந்த விஷயத்தையும் முடிவெடுக்கிறவங்க கிடையாது. ராணிகள் இருந்தாங்க, ராணிகளுக்குன்னு அவங்களுக்குரிய மரியாதை இருந்தது. ஆனா அல்டிமேட்டா ராஜா, பிராமணர்கள், சாதுக்களுடைய ஆலோசனையின்படி ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படும். இது சரியா, இது தவறா, இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதுன்றத ஏன்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். ஓகே. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கு குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர், ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சடங்குகள்லாம் செய்யாம அந்த கலாச்சார பண்பாடு எல்லாமே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா மூத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பிண்டம் அர்ப்பணம் பண்றது, இந்த சடங்குகள் செய்யறது, அதெல்லாம் சுத்தமா இல்லாம போயிடும். அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்மை எதுவும் நடக்காம போயிடும். பலநோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பாவ செயல்களில் விளைவுகளால் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சம உடலிலே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்வில் இருந்தும் பேய் போன்ற நிலையிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குல பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியது இல்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கும் நம்ம
கலாச்சார பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். இந்தியாவில் நிறைய பேர் இறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிண்டம் அர்ப்பணிக்கிறதுன்றது வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ சில பிரபார் இங்கே தெளிவாக சொல்றார், இது பக்தி பயிற்சியில் ஈடுபட வேண்டியவங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதையும் மீறி செய்யணும்னு நினைச்சா பக்தர்கள் என்ன பண்ணலாம் வந்து இந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு சத்சங்கம் நடக்கிற இடங்கள்ல அல்லது ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் செய்யறது மூலமா, நாம கீர்த்தனம் செய்யறது மூலமா அந்த புண்ணியத்தை அந்த முன்னோர்களுக்கு அவங்க அர்ப்பணிக்கலாம். இங்க பாகவதத்திலிருந்து ஒரு அருமையான ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. தேவர்ஷி பூதா நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயாம் நடி சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகந்தம் பரிகழித்த கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டுழைத்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுகின்றன. ஸோ இந்த உலகத்துல பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருமே பிறந்ததிலிருந்து இந்த உடல்ல வாழ்ற வரைக்கும் நமக்கு பல பேருடைய தயவு தேவைப்படுது, பல பேருடைய உதவி தேவைப்படுது. நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா யாருடைய உதவியும் இல்லாமல நம்ம வாழ்ந்துடவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தேவர்ஷி பூதாத்த நிருணாம் பித்ருணாம். ஸோ முதல்ல தேவர்கள். இப்ப தேவர்களுக்கு பல தேவர்கள், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, பல தேவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தினமும் பகலில் சூரிய ஒளியை கொடுக்கிறது சூரிய தேவன். சூரிய தேவன் இல்லைன்னா நமக்கு இங்க வெளிச்சம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் உங்களுக்கு வெளிச்சமே இல்லாம உள்ள இருட்டா இருக்குன்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நைட் ஆயிடுச்சு, காலையில விடியல, அப்படி இருட்டாவே இருக்கு, எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகமே அப்படி ஸ்தம்பிச்சு போயிடாது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பட் எவ்வளவு நேரத்துக்கு நீங்க அதை வச்சிருக்க கொண்டு அதை செய்ய முடியும்? சரி, இப்ப மழை பெய்யுறது, மழை பெய்யுறது தானா பெய்யுறதா? இல்ல, இந்திரதேவன் அதுக்கு பொறுப்பாளியா இருக்கிறார். இந்திரன் நினைச்சாதான் மழை பெய்யும். இப்ப இந்திரன் வந்து நான் மழை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? முடியாது. இரவுல சந்திரன் நினைச்சாதான் உங்களுக்கு ஒளியை கொடுக்க முடியும். சந்திரனுடைய ஒளி இல்லை, இன்னைக்கு பௌர்ணமி நாள், இந்த மாதிரி சந்திர ஒளி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடுற காய்கறிகள் தானியங்கள்லாம் எதுவுமே விளையாது. அத்தனை தாவரங்களும் வளரணும்னா சந்திரனுடைய சூரியனுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இப்படி வீசக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கிறோம், அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது கூட கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம்? யார் அந்த காற்றை கொடுக்குறாங்க? வாயு கொடுக்கிறார். வாயு அதுக்கு பொறுப்பாக இருக்கார். பகவானுடைய இந்த பிரபஞ்சத்துல இந்த தேவர்களை எல்லாம் நிர்வாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை தேவர்கள் இருக்காங்க. நம்ம உடலோட ஒவ்வொரு அங்கமும் இயங்கணும்னா அதுக்கு ஒரு தேவர்கள் இருக்காங்க. அஸ்வினி குமாரர்கள், நம்ம கண்கள் வந்து சரியா இயங்கணும்னா அவங்களுடைய உதவி தேவைப்படுது. இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் தேவர்களுடைய கட்டுப்பாடு இருக்கு. இந்த உடல் இயங்கணும் அப்படின்னா, நம்ம இங்க வாழணும்னா அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய தயவு இல்லாம நம்ம வாழவே முடியாது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கணும். இப்போ எல்லாருமே நீங்க வீட்டுல மின்சாரம் பயன்படுத்துறீங்க இல்ல, மாசம் ஆனா அதுக்கு கட்டணம் கட்டி ஆகணும். நீங்க ஒரு வாரம் கட்டலைன்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் டிலே ஆனா கூட
வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? இப்போ சூரியனுக்கு அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு கட்டணம் கட்டணும் மாசானா? யாராவது செய்யறோமா? எதுவும் செய்யறது இல்லை. யாரும் கட்டணம் கட்டுறது கிடையாது. எத்தனை வருஷமா நம்ம பயன்படுத்துறோம். சந்திரனுக்கு அது மாதிரி, இந்திரனுக்கு அது மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. சோ முனிவர்களுக்கு, முனி ரிஷி நமக்கு இந்த உன்னத ஞானத்தை கொடுக்கிறவங்க எல்லாம் யாரு? வியாசதேவர் நமக்கு இந்த பகவத்கீதையில இருந்து, மகாபாரதத்துல இருந்து எல்லா புராணங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத அறிவு எல்லாம் அவரை எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம படிக்க முடியறது. இப்ப இந்த ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க இந்த அறிவெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போகலன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற உயிர்கள், இன்னைக்கு பல உயிர்கள் நமக்கு உதவி பண்றது. காடுகள்ல பல உயிரினங்கள் வாழ்றதுனாலதான் நமக்கு அதனால கிடைக்கக்கூடிய பல பலன்கள் கிடைக்கிறது. இன்னைக்கு பல பறவைகள் உயிரினங்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விதையை கொண்டு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போடுறதுனாலதான் இன்னைக்கு பல மரங்கள் எல்லாம் முளைக்கிறது. அதனால நம்ம பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய நமக்கு தெரியாமலே நமக்கு எத்தனையோ உயிரினங்கள் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நமக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்க. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம உறவினர்கள் எவ்வளவு நமக்கு உதவி பண்ணாங்க. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கோம். ஆனா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுகின்றன. கதோ முகுந்தம் பரிஹரித்ய கர்த்தம் சர்வாத்மனாய சரணம் சரண்யம். முகுந்தனுடைய தாமரை திருவடிகள்ல அடைக்கலம் பெற்றுட்டா, முழுமையா அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டா, இப்ப இந்த தர்மங்கள் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு. அந்த சர்வதர்மான்றது இதுதான். இந்த மாதிரி தர்மங்கள், எவ்வளவோ தர்மங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு என்கிட்ட சரணடை அப்படிங்கிறாரு. சோ அப்படி கிருஷ்ணகிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம மற்ற எல்லா தர்மங்களையும் தானாகவே செய்யப்பட்டதாயிடும். தனித்தனியா செய்யணும்ன்றது இல்லை. சோ குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். சோ இப்படி குல தர்மத்தை கெடுத்து என்ன நரகத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றான். சோ இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதெல்லாம். ஒண்ணு, மூத்தவர்கள் கொல்லப்படுவதால் குலநாசம் ஆயிடும். ரெண்டாவது, நித்திய குடும்ப பாரம்பரியம் அழிவு, வேத சடங்குகள் நின்று போயிடும். குடும்பத்தில் அதர்மம் ஓங்கும், பெண்கள் களங்கம் அடைவார்கள், கற்பற்றவர்களா ஆயிடுவாங்க. தேவையற்ற சந்ததியினர், இப்ப அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் வர்ணசங்கரா, ஒழுக்கம் இல்லாதவங்களா, தர்மம் தெரியாதவங்களா இருப்பாங்க. எல்லா விதமான சமுதாய திட்டங்களும் குடும்ப நல செயல்களும் அழிந்துவிடும். விளைவு சமுதாய குழப்பம். சோ இந்த காரணங்கள் எல்லாம் முன் வச்சு அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோமே. சோ அர்ஜுனனுடைய எண்ணம் இப்படி எல்லாம் இருக்கு. ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்றது என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். சத்திரிய போர் நெறிகளின்படி ஆயுதமற்ற போரை விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது. அத்தகைய கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரிவதில்லை என்று அர்ஜுனன் தீர்மானித்தான். அவனது எதிர்த்தரப்பினரோ போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தனர் என்பதை அவன் கருதவில்லை. இவை யாவும் மென்மையான மனதுடன் கூடிய மிகச்சிறந்த பக்தனாக இருப்பவனின் அறிகுறிகளாகும். சஞ்சய் கூறினான்,
போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதனால் வில்லையும் அம்புகளையும் ஒருபுறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான். பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவர் ஆவார். இப்படியாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருக்ஷேத்திர போர்க்களத்தை படைகளை கவனித்தல் என்னும் 1ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் நம்ம 2வது அத்தியாயத்தை தொடரலாம். 2வது அத்தியாயத்துல தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசங்களை தொடங்கவிருக்கிறார். எப்படி எல்லாம் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய இந்த வாதங்களை முறியடிக்கிறார், அது எப்படி அர்ஜுனன் அந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு அந்த உபதேசங்கள் மேலே நம்பிக்கை கொண்டு அவன் மனசு மாறி போர் புரிகிறான்றது தான் மீதி வரக்கூடிய அத்தியாயங்கள். அது தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி, மன்னிக்கணும், ஒரு 5 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? உடன்கட்டை எழுத சதி. ஆமா, ஓகே. வேத கலாச்சாரத்தில் பெண்கள் இயற்கையாகவே ஆண்கள் மீது பற்று கொண்டிருந்தாங்க. ஆண் பெண் அப்படின்னு வரும்போது, கணவன் மனைவி அப்படின்னும் போது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒருத்தர் மேல அன்பு இருந்தது. அதனால அவங்க அந்த பிரிவு தாங்காம தானாகவே முன் கணவனோட உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரும்போது சிலர் பெண்களை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நடந்தது, சில இடங்கள்ல சில சமூகங்கள்ல நடந்தது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை செய்திருக்க கூடாது. அதன் காரணமா இப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த முறையே அப்படிதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதுக்கு விருப்பப்பட்டு ஒரு பெண் உடன்கட்டை ஏற முன் வந்தா கூட அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது சட்ட விரோதமான செயலாக இன்னைக்கு இந்த சமூகம் பார்க்குது. பட் அது சரி கிடையாது. ஏன் இப்போ ஒரு வாழ்றதுக்கு என் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கும்போது, அப்போ இறந்து போறதுக்கு எனக்கு ஏன் உரிமை இருக்கக்கூடாது இல்லையா? என்னுடைய கணவனுடைய பிரிவு எனக்கு பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு நினைச்சா ஒரு பெண் ஏன் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது? ஆனா முன்பு மக்கள் உண்மையாகவே அந்த முன்பெல்லாம் இந்த வேத ஞானத்தின் அடிப்படையில மக்கள் வாழ்க்கை பற்றின புரிதல் கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே மக்கள் நெருங்கி இந்த குடும்ப பற்று பாசம் இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே செயற்கையா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 10 தடவையாவது ஐ லவ் யூன்னு நான் சொன்னாதான் நான் என் மனைவியை நான் விரும்புறேன். என் மனைவி என்னை தினமும் பார்த்து 10 முறை ஐ லவ் யூன்னு சொன்னாதான் என் மனைவி என் மேல விருப்பம் கொண்டிருக்கா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு பொது வெளியில எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு காலை முட்டி போட்டுட்டு அப்படி மனைவிக்கு ஒரு ரோஜா பூ கொடுத்து சொன்னாதான் அன்பு இருக்குன்னு நம்புறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா முன்பு அப்படி கிடையாது. அன்புன்றது அவன் எந்த அளவுக்கு பொறுப்போட நடந்துக்கிறான் அதை வச்சு தீர்மானிக்கப்பட்டது. மனைவிக்கு தேவைகளை பூர்த்தி பண்றானா, மனைவி பாதுகாப்புகளை வச்சுக்கிறான்னா, மனைவி தேவையான சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்குறான்னா,
அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்கிறானா அப்படின்றத பொறுத்து அவன் பார்த்துக்கிறான்னா ஆல்ரெடி அவனுக்கு அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் அதை செஞ்சுட்டு இருக்கான். அவன் சும்மா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குன்றது அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தலைகீழா மாறி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப என்ன ஆகுறது? ஏன்னா வேத ஞானம் கிடையாது. வேத அறிவு இன்னைக்கு சமூகத்துல குறைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு விளைவு இந்த மாதிரியான தவறான புரிதல்கள் இது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். இதை பத்தின புரிதல் நாளுக்கு நாள் இல்லாம தான் போகும். இதை இன்னும் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். நம்ம தான் நம்ம சரியான பாதையில போறதுக்கு என்னதான் இந்த சமூகம் ஒட்டு மொத்தமா தவறான பாதையில போயிட்டு இருந்தா கூட நம்ம எதிர்த்து நீச்சல் அடிக்கிறது கஷ்டமான விஷயம்தான். பட் வேற வழி கிடையாது. வேற என்ன தீர்வு இருக்கு? இந்த சமூகம் நமக்கு தீர்வு கொடுக்க முடியாது. இந்த சமூகத்துல உண்மையான அறிவு உள்ளவர்கள் யாரும் கிடையாது. கிருஷ்ணரை விட நமக்கு சிறந்த அறிவு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய பிஹெச்டியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கல்வியாளர்களா இருக்கலாம், யாரும் நமக்கு நல்வழி காட்டுறதுக்கு இங்க தகுதியானவர்கள் கிடையாது. ஸோ பெட்டர் நம்ம கிருஷ்ணரையும் கிருஷ்ணருடைய தூய பக்தர்களையும் அடைக்கலம் பெறுவது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்ததுக்கு. எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, இருந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.